Question number 1. Obtain all the other zeros of the polynomial p of x is equal to x power 4 minus x cube minus 11x square plus 5x plus 5 if two of its zeros are plus root 5 and minus root 5. ஒரு பைக்வாட்ரட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்காங்க, ரூட் 5 அண்ட் மைனஸ் ரூட் 5. யூ ஹேவ் டு ஃபைண்ட் த அதர் டூ ஜீரோஸ். இது எப்படி பண்ணும் போது அந்த கிவன் ஜீரோ வச்சு நம்ம ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலை வச்சு டிவைட் பண்ணால் இன்னொரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிடைக்கும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு ரெண்டு ஜீரோ கிடைக்கும். ஃபஸ்ட்டு let the two zeros are alpha and beta. அப்போ alpha equal to root 5, beta equal to minus root 5. இப்போ sum of 0, product of 0 கிடைக்கும். Sum of zeros is equal to alpha plus beta. Alpha plus beta equal to root 5 plus minus root 5 is equal to root 5 plus into minus root 5 0. Sum of 0 is 0. Then product of 0 is alpha into beta is equal to root 5 into minus root 5 is equal to plus minus root 5 into root 5 5. Because sum of zeros, product of 0 we can form the quadratic polynomial. Required quadratic polynomial. Formula x square minus alpha plus beta into x plus alpha beta. X square, alpha beta is 0. 0 into x plus minus 5. Equal x square is 0 into x 0 to minus 5. Plus into minus 5. This is the required quadratic polynomial. Therefore, x square minus 5 is a factor of the given polynomial. Or dividing by x square minus 5. இப்போ இந்த பாலினாமியலை இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் x square minus 5 ஆல் இப்போ டிவைட் பண்ணுறோம். 2x power 4 minus x cube minus 11x square plus 5x plus 5 divided by x square minus 5. First x square 5 ஆல் டிவைட் பண்ணால் இப்போ 2x power 4 கேன்சல் பண்ணும். 2x power 4 கேன்சல் பண்ணால் 2x power 4 x square ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் 2 divided by 1, 2 x square by x power 4 by x square, x power 4 by x square. இப்போ இங்கே x square 2x square இங்கே போட்டுட்டு இந்த 2x squareல இந்த ரெண்டு டேர்ம் மல்டிபிள் 2x square into x square 2x power 4 2x square into minus 5 minus 10x square minus 10x square. இங்கே x term இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், சைன் செய்யும். இங்கே சைன் செய்யணும். இது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுச்சு, இது மைனஸு ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2x power 4 மைனஸ் 2x power ப்ளஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த மைனஸ் x cube இருக்குது. அப்புறம் மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ஸ்கொயர்னா மைனஸ் x ஸ்கொயர். ஏன் மைனஸ் x ஸ்கொயர்? மைனஸ் 11 greater than 11 greater than 10. அப்போ மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 5x. இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் x கியூப் கேன்சல் ஆகுதுன்னா மைனஸ் x கியூபை x ஸ்கொயரால் டிவைட் பண்ணு. அப்போ மைனஸ் பை ப்ளஸ் மைனஸ்
எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அப்போ மைனஸ் எக்ஸ் நீங்கள் போட்டுட்டு இந்த மைனஸ் எக்ஸை இந்த ரெண்டு டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் இப்போ சைன் சேஞ்சுன்னா இப்போ கேன்சல் பண்ணலாம் இதுவும் கேன்சல் ஆகும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ இந்த டேர்ம் ப்ளஸ் ஃபைவ் இப்போ எனக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகணும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் மைனஸ் பை ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று போட்டுட்டு இந்த மைனஸ் ஒன்றால் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் minus 1 into x square minus x square minus 1 into minus 5 plus 5 sign change பண்ணா plus minus minus x square plus x square cancel plus 5 minus 5 cancel so 0 the remainder is 0 therefore இதுதான் another quadratic second quadratic polynomial இந்த quadratic polynomial தான் நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணோம் 2x square minus x minus 1 equal to 0 இதுதான் quotient polynomial இந்த quotient polynomial திருப்பி 0 க்கு ஈக்குவல் பண்ணி you have to find two linear factors அப்போ இது வந்து மூணு டேர்ம் இருக்குது இந்த மூணு டேர்மை splitting the middle term அப்போ splitting the middle term minus x தான் மிடில் இருக்குது அப்போ you have to select two numbers such that multiply பண்ணால் 2 into minus 2 மல்டிப்ளை பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை கான்ஸ்டன்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும் ஆட் பண்ணால் -1 வரணும் மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணால் -1 அப்போ -2 வரதுக்கு என்ன நம்பர் இருக்குது -1 into 2 -2 1 into -2 2 ரெண்டே ஆப்ஷன் தான் -1 into 2 -2 1 into -2 -2 இப்போ இதில் எந்த நம்பரை செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா உடனே அடிஷன் பார்க்கணும் ஆட் பண்ணால் -1 வரணும் அப்போ -1 + 2 ஆட் பண்ணால் இங்கே +1 வருது ஆனால் இந்த +1 -2 ஆட் பண்ணால் இங்கே -1 வருது அப்போ இந்த சாய்ஸ் வந்து இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்போது ஸ்ப்ளிட்டிங் -1 இன்ட்டு ஒன்று வந்து -2 +1 இப்போ பாருங்கள் -2 into 1 -2 -2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -2 -2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் -1 சொல்ல கிடைச்சிச்சு இப்போ இந்த -xஐ இப்படி எழுதணும் அப்போ என்ன பண்ணுறேன் 2x ஸ்கொயர் -2x + x -1 = 0 இப்போ 3 டேர்ம் வந்தது 4 டேர்மாக மாறிடுச்சு இப்போ இதில் என்ன காமன் எடுக்கலாம்னா 2 காமன் எடுக்கலாம் x காமன் எடுக்கலாம் x காமன் எடுத்தால் x -2 ப்ளஸ் இதில் x -2 இல்லை 1 x -1 இதில் 1 தான் காமன் எடுக்கலாம் x -1 = 0 இப்போ டோட்டலாக இதை இப்போ காமன் எடுக்கலாம் x -1 into 2x -1 = 0 இப்போ ரெண்டு இண்டிவிஜுவல் லீனியர் ஃபேக்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் 2x -1 = 0 2x = 1 x = 1/2 இப்போ இந்த லீனியர் ஃபேக்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் x -1 = 0 x = 1 என்ன கேட்குறாங்க obtain all the other zeros already ரெண்டு ஜீரோ கொடுத்தாங்க √5 -5 the other two zeros are the other two zeros are என்னென்ன ஒன்று வந்து 1/2 and 1/2 and 1 1/2 and 1 are the other two zeros. Question number 2. What minimum must be added to
2x cube minus 3x square plus 6x plus 7 show that the polynomial will be divisible by x square minus 4x plus 8. இந்த பாலினாமியல் மினிமம் நம்ம ஆட் பண்ணணும். மினிமம் ஆட் பண்ணணும். அந்த மினிமம் ஆட் பண்ணால் இந்த பாலினாமியல் டிவைட் ஆகணும். அப்போ இது வந்து கியூபிக் பாலினாமியல், இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல். இந்த கியூபிக் பாலினாமியலை என்ன மினிமம் ஆட் பண்ணால் இந்த பாலினாமியலால் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின். இப்போ 63ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரோட என்ன மினிமம் ஆட் பண்ணால் எனக்கு 5ஆல் டிவிசிபிள் ஆகும். 63யோட வாட் மினிமம் நம்பர் ஷுட் பி ஆடட் ஸோ தட் 63 இஸ் டிவிசிபிள் பை 5 அப்படின்னா இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 1 சார் 5 1 அப்போ 3 இறக்கிட்டா 13. 13ல் how many இது 2 சார் அப்போ 10. வாட் இஸ் த ரிமைண்டர் 3. I am getting the remainder 3. இப்போ கொஞ்சம் நினைக்கலாம். 63யோட ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 65 அப்போ டிவிசிபிள் பை 5. அதே 63யோட மைனஸ் 3 ஆட் பண்ணால் 60 பிகாஸ் 63 minus 60 63 minus 30 is 60. 63 plus 2 is 65. இப்போ இதில் எந்த நம்பர் கிரேட்டர் 2 கிரேட்டரா -3 கிரேட்டரா? எது மினிமம் 2வா -3யா? -3 தான் மினிமம். நிறையா பேர் என்ன பண்ணுவீங்க 2ன்னு ஆட் பண்ணி ஆன்சர் தப்பு பண்ணுவீங்க. அப்போ -3 இஸ் less than 2. அப்போ வாட் ஷுட் பி ஆடட் -3 ஷுட் பி ஆடட். -3 ஷுட் பி ஆடட். பி கேர்ஃபுல். -3 ஷுட் பி ஆடட். அதுதான் இந்த விட மினிமம். அதே மாதிரி இந்த சப்ளை நம்ம என்ன பண்ணோம், இந்த கியூபிக் பாலினாமியலை இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலை டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சி அந்த ரிமைண்டரோட நெகட்டிவாக ஆட் பண்ணணும்னு சொல்லணும். அவ்வளோதான். அப்போது படிதான் கியூபிக் பாலினாமியல் 2x cube minus 3x square plus 6x plus 7 divided by divisible by x square minus 4x plus 8 plus 8. இப்போ ஒவ்வொரு டேர்மாக கேன்சல் பண்ணுவோம். இப்போ 2x cube கேன்சல் பண்ணோன்னா 2x cube x ஸ்கொயரால் டிவைட் பண்ணேன். 2x cube x ஸ்கொயரால் டிவைட் பண்ணேன். என்ன ஆன்சர் 2 divided by 1 2 x cube divided by x square x. அப்போ இங்கே 2xன்னு போட்டுட்டு இந்த 2xஐ இந்த 3 டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணேன். 2x into x square 2x cube 2x into minus 4x minus 8x square 2x into plus 8 plus 16x மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ். இப்போ ப்ளஸ் 2x cube மைனஸ் 2x cube கேன்சல். இப்போ மைனஸ் 3x ஸ்கொயருக்கு இங்கே ப்ளஸ் 8x ஸ்கொயர். அப்போது 5x ஸ்கொயர். இது வந்து ப்ளஸ் 6x, இங்கே மைனஸ் 16x மைனஸ் 10x மைனஸ் 10x. இப்போ இந்த நம்பரை ப்ளஸ் 7. இப்போ எனக்கு 5x ஸ்கொயர் கேன்சல் ஆகணும் அப்படின்னா 5x ஸ்கொயரை 5ஆல் டிவைட் x ஸ்கொயரால் டிவைட் பண்ணுவோம். x ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் 5 divided by 1 5 x square by x square கேன்சல். அப்போ இங்கே ப்ளஸ் 5 போட்டுட்டு இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5x ஸ்கொயர் 5 into x square 5x square 5 into minus 4x minus 20x minus 20x 5 into 8 40 5 into 8 are 40. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். சைன் சேஞ்ச் பண்ணால் இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர் கேன்சல். இது கேன்சல் ஆகுது. ப்ளஸ் 20x மைனஸ் 10x 10x. இது வந்து மைனஸ் 40 ப்ளஸ் 7 மைனஸ் 33. இதுதான் நம்ம ரிமைண்டர்.
இப்போ எல்லாம் கெஸ் பண்ணுங்க என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் பண்ண மாதிரி ப்ளஸ் டூன்னு சொல்லக்கூடாது, அப்படியே அதை ஆட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது மினிமம் என்ன இதோட நெகட்டிவ், அப்போ ரிமைண்டரோட நெகட்டிவ் ஆட் பண்ணும். அப்போ இந்த ரிமைண்டர் என்ன, இது ரிமைண்டர், இதோட நெகட்டிவ் இது. ஸோ மைனஸ் ஆஃப் 10s minus 33 should be added. Should be added. 2x cube minus 3x square plus 6x plus 7 2 divisible by this polynomial x square minus 4x plus 8. What should be added? Be careful, this term இதுதான் ஆட் பண்ணணும். நிறைய பேர் ஒரு ப்ளஸ்ன்னு போடாதீங்க மைனஸ், ஏன்னா மினிமம் டேர்ம் கேட்குறாங்க. Question number 3. For what value of k is the polynomial f of x is equal to 3x power 4 minus 9x cube plus x square plus 15x plus k is divisible by 3x square minus 5. இது வந்து dividend polynomial. Dividend polynomial is a biquadratic polynomial degree 4. Divisor polynomial is a quadratic polynomial degree 2. Divide பண்ணா k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும். First write the biquadratic polynomial. 3x power 4 minus 9x cube plus x square plus 15x plus k is divisible by 3x square minus 5. இப்போ ஒவ்வொரு டேர்மாக கேன்சல் பண்ணும். இப்போ 3x power 4 கேன்சல் ஆகணும்னா 3x power 4 3x ஸ்கொயரால் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் 3 3 கேன்சல் ஆயிரும். x power 4 by x ஸ்கொயர் வந்து x ஸ்கொயராக வந்துடும். அப்போ x ஸ்கொயர் நீங்கள் போட்டுட்டு இந்த x ஸ்கொயரை இந்த ரெண்டு டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். x ஸ்கொயர் இன்ட்டு 3x ஸ்கொயர் 3x power 4 x ஸ்கொயர் இன்ட்டு -5 -5x ஸ்கொயர். அது இங்கே தான் எழுதணும், ஏன்னா இங்கே x கியூப் டேர்ம் இல்லை. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணு, இது சைன் சேஞ்ச் பண்ணும், இது வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 3x power 4 மைனஸ் 3x power 4 கேன்சல், மைனஸ் 9x கியூப் அதை எழுதிக்கணும். அப்புறம் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஸ்கொயர் அப்புறம் 15x. இப்போ எனக்கு கேன்சல் ஆக வேண்டிய டேர்மு மைனஸ் 9x கியூப். மைனஸ் 9x கியூபை 3x ஸ்கொயரால் டிவைட் பண்ணேன். டிவைட் பண்ண என்ன ஆகும், மைனஸ் பை ப்ளஸ் மைனஸ் 9/3 3 x கியூப் பை x ஸ்கொயர் x. அப்போ மைனஸ் 3x இங்கே போட்டுட்டு இந்த மைனஸ் 3xால் இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணுது. மைனஸ் 3x இன்ட்டு 3x ஸ்கொயர் மைனஸ் 9x கியூப் minus 3x into minus 5 plus 15x. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ மைனஸ் 9x cube ப்ளஸ் 9x cube கேன்சல், ப்ளஸ் 15x மைனஸ் 15x கேன்சல். இப்போ பேலன்ஸ் வந்து 6x ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் கே இருக்கணும், ப்ளஸ் கே இருக்கணும். இப்போ என்னாச்சு, ஐ ஹேவ் டு கேன்சல். 6x ஸ்கொயர் கேன்சல் ஆகணும்னா 6x ஸ்கொயரை இந்த 3x ஸ்கொயரால் டிவைட் பண்ணு. 3x ஸ்கொயரில் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 6/3 2 x ஸ்கொயர் பை x ஸ்கொயர் கேன்சல். அப்போ 2, அப்போ 2 இங்கே போட்டுட்டு ப்ளஸ் 2ஆல் 2 மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 2 இன்ட்டு 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -5 -10 -10.
அப்போ சைன் சேஞ்ச் பண்ணு, இது மைனஸ் இது ப்ளஸ், இது மட்டும்தான் கேன்சல். அப்போ வாட் இஸ் த ரிமைண்டர்? கே ப்ளஸ் 10. கே ப்ளஸ் 10 இஸ் த ரிமைண்டர். இதுதான் ரிமைண்டர். இங்கே என்ன ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாரு, is divisible. What is meant by divisible? Means remainder 0. Divisible means remainder 0 கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் நமக்கு 0 கிடைச்சிருக்கணும். ஆனால் என்னது கே ப்ளஸ் 10 கிடைச்சிருக்கு. கே ப்ளஸ் 10 கிடைக்குது. அப்போ கே என்ன வேல்யூ இருந்தால் அது 0 ஆகும், மைனஸ் 10 இருந்தால் 0 ஆகும். அதனால் கே ப்ளஸ் 10 0க்கு ஈக்குவேட் பண்ணு. பிகாஸ் திஸ் இஸ் த கிடைச்ச ரிமைண்டர். ஆனால் நமக்கு டிவிசிபிளாக ரிமைண்டர் 0. அப்போ கே ப்ளஸ் 10 ஈக்குவல் 0, கே ஈக்குவல் டு மைனஸ் 10. தட் இஸ் த ஆன்சர். இப்போ இந்த கே வந்து மைனஸ் 10 ஆயிடுச்சுன்னா இந்த பாலினாமல் 3x² - 5 எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகிடும். Question number 4. Find the value of k such that the polynomial x² minus k plus 6 into x plus 2 into 2k minus 1 such that the sum of its 0 is equal to half of their product. The sum of its zeros. Sum of its 0 is equal to half to their product. அப்படின்னா இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதுக்கு 2 0 இருக்குது. ஆல்ஃபா ஒரு 0, பீட்டா ஒரு 0. சம் ஆஃப் 0 வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ப்ராடக்ட் ஆஃப் 0 வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இங்கே சொல்கிறாங்க சம் ஆஃப் 0 வந்து ப்ராடக்ட் ஆஃப் 0ல ஹாஃபுங்கிறாங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அப்படி போட்டால் நம்ம கேவோட வேல்யூ கிடைச்சிடும். ஏ வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²? a 1. Coefficient of x b minus k plus 6. Minus of k plus 6. What is c? 2 into 2k minus 1. 1 வந்து coefficient of x² minus of k plus 6 வந்து coefficient of x. c வந்து 2 into 2k minus 1. 2 into 2k minus 1. இப்போ sum of zeros alpha plus beta. Alpha plus beta equal to minus coefficient of x divided by coefficient of x². இது ஃபார்முலா. மைனஸ் coefficient of x by coefficient of x². இப்போ மைனஸ் coefficient of x என்ன? மைனஸ் ஆஃப் minus k plus 6 divided by 1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் k plus 6 by 1 k plus 6 கிடைச்சிருச்சு. இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². கான்ஸ்டன்ட் டேர்ம் by coefficient of x². What is the constant term? Constant term is 2 into 2k minus 1 divided by 1. அப்போ divided by 1 வந்து 2 into 2k minus 1. 2k minus 1. But sum of its 0 is half to their product. Given that alpha plus beta equal to 1/2 into alpha beta. Sum of the 0 is half to the product. அப்போ alpha plus beta என்ன? k plus 6. Alpha beta வந்து k plus 6 is equal to 1/2 into 2 into 2k minus 1. இப்போ என்ன ஆயிரும்? இந்த 2 கேன்சல் ஆகும். இது இன்டூ ரிலேஷன். அப்போ k plus 6 is equal to 2k minus 1. இந்த minus 1 left hand side, இந்த k right hand side. அப்போ 6 இது மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆச்சு. 2k இந்த ப்ளஸ் k அங்கே மைனஸ் k ஆச்சு. அப்போ 6 plus 1 7. 2k minus k. Therefore k equal to 7. k equal to 7.
Question number 5. Find the zeros of the quadratic polynomial 7y square minus 11 by 3y minus 2 by 3 and verify the relationship between the zeros and the coefficients. So first we will find the zeros of the polynomial. 7y square minus 11 by 3y minus 2 by 3 minus 2 by 3. Because we have to find the 0. To find the 0 equal to the polynomial 0 equal to. இப்போ LCM இது by 1 இங்கே by 3 எல்லாத்துக்கும் LCM 3 3 3 அப்போ 3 தான் LCM 3ல 1 டேபிள் 3 டைம்ஸ் அப்போ 3 into 7 21 y square minus 3ல 1 3 1 into 11 minus 11y இந்த 3 1 times 1 into minus 2 is equal to 0. இப்போ cos multiply பண்ணால் 21y square minus 11y minus 2 equal to 0. இதுதான் quadratic 0 cos multiply இது quadratic polynomial கிடைக்கும். இப்போ we have to find the zeros, individual zeros, we have to split it into product of two linear factors. அப்போ splitting the middle term பண்ணால் multiply பண்ணால் இது 21ஐயும் minus 2 multiply பண்ணால் minus 42 multiply பண்ணால் minus 42 add பண்ணால் minus 11 add பண்ணால் minus 11 அப்போது என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னா 42வை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் 42வை ஃபேக்டரைஸ் பண்ணால் 2s are 21 3s are 7 எல்லாமே ப்ரைம் நம்பர் அப்போ 2 into 3 6 6 into 7 42 இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதணும் 2 into 21 42 21 into 2 also 42 6 into 7 42 7 into 6 42 14 into 3 42 7 2s are 14 14 into 3 42 3 into 14 also 42 இப்போ எல்லாமே எனக்கு 42 கிடைக்கும் எல்லாமே எனக்கு 42 கிடைக்கும் ஆனால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -42 வரும் இப்போ -42 வரும்னா எனக்கு டிஃப்ரென்ஸும் -11 வரும் எனக்கு டிஃப்ரென்ஸும் -11 வரும் இப்போ 2க்கு 21க்கு டிஃப்ரென்ஸ் பாரு 19 அப்போ இது கிடையாது ஏன்னா 19 இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாரு 19 இதுவும் வராது இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாரு 1 இதுவும் வராது இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாரு 1 வராது இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸு 11 இருக்குது இதுக்கு டிஃப்ரென்ஸு 11 இருக்குது இப்போ இதில் கரெக்டான பேரை பிடிக்கும் எப்படி பிடிக்கணும்னா -42 அப்போ நான் முதல்ல இங்கே இதுக்கு -14க்கு -9 கொடுத்துட்டு இதுக்கு +3 கொடுக்குறேன் அடுத்ததில் இதுக்கு -3 கொடுத்துட்டு இதுக்கு 14 கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணாலும் -42 இதுவும் -42 தான் -14 into 3 -42 தான் -3 into 4 -42 தான் இதில் கரெக்டான பேர் செலக்ட் பண்ணால் இப்போ அந்த அடிஷனை பார்க்கணும் -11 இதில் எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் -11னா -14 + 3 -11 -3 + 14 + 11 அப்போ இது கிடையாது இதுதான் கரெக்டான பேரு ஸோ அப்படி தான் நம்ம பேரை பிடிக்கணும் அப்போ 21y square -14y + 3y -2 equal to 0. இப்போ பாருங்கள் 3 டேர்ம் வந்து 4 டேர்ம் ஆகிடுச்சு இந்த 4 டேர்மில் 2 டேர்மாக பிரிச்சாச்சு இந்த 2 டேர்மில் என்ன டேர்ம்னு எடுக்கலாம்னா இதில் பாரு 7 டேபிள் போகும் 3 7s are 21 2 7s are 14 அப்போ 3 எடுக்கலாம் லெட்டரில் y எடுக்கலாம் எடுத்துட்டா 3 இதுனா இல்லை 7y எடுக்கணும் 7y அப்போ 3y -2 ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர் 1 தான் காமனாக இருக்குது அப்போ 3y -2 ஈக்குவல் 0 இப்போ இந்த ரெண்டு டேர்ம் 3y - 2 இருக்குது அதை காமன் எடுத்தால் 3y - 2 காமன் எடுத்தால் என்ன இருக்குது 7y + 1 ஈக்குவல் டு 0 இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜீரோவை ஒவ்வொரு லீனியர் ஃபேக்டரை 0க்கு ஈக்குவல் பண்ணணும் 3y - 2 ஈக்குவல் டு 0 3y
equal to 2, y is equal to 2 by 3. 7y plus 1 equal to 0. 7y equal to minus 1. Y is equal to minus 1 by 0. These are the two zeros. Find the zeros. Find the zero. Two zeros are, one zero is 2 by 3, other zero is minus 1 by 7. இப்போ verification. இப்போ இதை வந்து ஆல்பான்னு வச்சுக்கிட்டா இது வந்து பீட்டா, இது வந்து ஆல்பான்னு வச்சுக்கிட்டா இது வந்து பீட்டா. சம் ஆஃப் ஜீரோஸ், சம் ஆஃப் ஜீரோஸ், sum of zeros என்ன formula? Minus coefficient of y divided by coefficient of y square. நீங்கள் வர்ற மாதிரி எக்ஸ்லேயே போட்டுட்டு வந்து எக்ஸில் போடக்கூடாது, ஏன்னா இங்கே பாரு வேரியபிள் ஒயில் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இந்த பக்கம் ஆக்சுவல் அடிஷன் பண்ணுறேன், இந்த பக்கம் ஃபார்முலா போடுறேன், ரெண்டு ஈக்குவலாக தான் போடுறோம். சம் ஆஃப் ஜீரோ பை ஆக்சுவல் அடிஷன். சம் ஆஃப் தி ஜீரோ என்ன? 2 by 3 plus minus 1 by 7. Add பண்ண ப்ளஸ் பண்ணல minus 1 by 7 ஆகிடும். is equal to, according to the formula என்ன? minus coefficient of y. Minus coefficient of y is minus of minus 11 by 3 divided by 7. இப்போ ரெண்டு ஈக்குவலாக வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வரும். இப்போ இது பண்ணால் எல்சிஎம் வந்து 21. எல்சிஎம் வந்து 21. இது 21 3 வந்து 7 10. 7 into 4 12 14. அப்புறம் இது 3 சார் மைனஸ், இது 3 டைம் 3 into 1 3 ரைட் ஹேண்ட் சைடு. இது பார்த்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 by 3 into 1 by 7. இது வந்து 7 by 1 இருக்கு, விட்டா வரும் மைனஸ். இப்போ இதில் 14 minus 3 11 by 21 is equal to 11 into 1 11 by 21. ஸோ ஒரு ரிலேஷன் வெளியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பை ஆக்சுவல் அடிஷன், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபார்முலா போட்டால் ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன், ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலா. அப்போ சம் இது வந்து என்னது? ஒரு ஜீரோ வந்து 2 by 3. இது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸுக்கு என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் டேர்ம் divided by coefficient of y square. இப்போ 2 by 3 into minus 1 by 7 is equal to, what is constant term? Constant term வந்து minus 2 by 3 divided by coefficient வந்து 7. இப்போ இது இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into 1 2 2 into 1 is 2 3 into 7 51. Right hand side minus 2 by 3 into 1 by 7. இது வந்து 7 by 1 அப்போ 1 by 7. அப்போ எனக்கு வரும் minus 2 by 21 is equal to minus 2 by 21. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பை ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன், ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்முலா. therefore is equal, therefore hence relationship is verified. Hence relationship is verified. Question number 6. Find all the zeros of the polynomial f of x is equal to 2x power 4 minus 2x cube minus 7x square plus 3x plus 6 if its two zeros are square root of 3 by 2 and minus square root of 3 by 2. ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்காங்க, another 2 zero கண்டுபிடிக்கணும். ஏன்னா the given polynomial is a biquadratic polynomial of degree 4. இதுக்கு 4 ஜீரோ இருக்குது, ரெண்டு ஜீரோ கொடுத்துட்டாங்க, other 2 zeros கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு the given 2 zero வச்சு ஒரு quadratic polynomial ஃபார்ம் பண்ணணும். அந்த polynomial ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த polynomial வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு another quadratic polynomial கிடைக்கும், polynomial கிடைக்கும். அதுலேருந்து ரெண்டு ஜீரோ கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 given zeros
let alpha and beta are two given zeros. ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை ரெண்டு கிவன் ஜீரோன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் √3/2 அண்ட் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் √3/2 √3/2 மைனஸ் √3/2. இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணும். √3/2 ப்ளஸ் மைனஸ் 3/2. இது ஆட் பண்ண என்ன ஆயிரும்? இது ப்ளஸ்ஸு இது மைனஸு கேன்சல் ஆயிரும். 0 தென் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு மைனஸ் √3/2. இது ப்ளஸ்ஸு இது மைனஸு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் √3/2 into √3/2 3/2 square root guys. Then look at quadratic polynomial. We have to look at quadratic polynomial. அதுக்கு ஃபார்முலா இருக்கு. x² minus alpha plus beta into x plus alpha beta. x² minus alpha plus beta into x plus alpha beta is equal to x² minus 0 into x plus minus 3/2. So plus into minus 3/2 plus into minus minus அப்புறம் இது வந்து 0 ஆகும். அப்போ x² minus 3/2 is the required quadratic polynomial. இதை LCM எடுத்தா இது by 1 2 divided by 1 2 into x 2 into x square 2x² minus 2 divided by 2 1 into 3 இதை 1/2 into 2x² minus 3 முறை வச்சுக்கலாம். அப்போ இந்த 1/2 into 2x² minus 3 தான் இதோட ஃபேக்டர். இப்போ இந்த 1/2 போட்டுட்டு 2x² minus 3 2x² minus 3 is the factor of 2x cube 2x power 4 minus 2x cube minus 7x square plus 3x plus 6. Equal to find other quadratic polynomial, we have to divide this polynomial by this polynomial. Upper 2x power 4 minus 2x cube minus 7x square plus 3x plus 6 divided by 2x² minus 3. இப்போ ஒவ்வொரு டேர்மாக கேன்சல் பண்ணணும். இப்போ 2x power 4 கேன்சல் பண்ணலாம் 2x power 4 இந்த 2x² டிவைட் பண்ணோம். 2x² டிவைட் பண்ணால் 2 கேன்சல் x power 4 by x². இப்போ x² இங்கே எழுதிட்டு x² இந்த ரெண்டு டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம். x² into 2x² 2x to the power 4 x² into minus 3x² ஏன்னா இங்கே x டேர்ம் இல்லை. ஸோ மைனஸ் இது ப்ளஸ். இப்போ ப்ளஸ் 2x power 4 மைனஸ் 2x power 4 கேன்சல் மைனஸ் 2x³ எழுதிக்கணும். அப்புறம் மைனஸ் 7x² ப்ளஸ் 3x² மைனஸ் 4x². தென் ரைட் 3x. இப்போ நமக்கு மைனஸ் 2x³ கேன்சல் ஆகணும் அப்படின்னா மைனஸ் 2x³ 2x² டிவைட் பண்ணு. 2x² டிவைட் பண்ணால் 2 கேன்சல் minus 1 by plus minus by plus minus x³ by x square x. இப்போ மைனஸ் x பண்ணணும். மைனஸ் எக்ஸால் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் எக்ஸ்
into 2x square minus 2x cube minus x into minus 3 plus 3x. Because side change plus this side change this will get cancelled. Minus 2x cube plus 2x cube cancel. Plus 3x minus 3x cancel. Minus 4x square. Then plus 6. Then minus 4x square cancel ஆகும்னா minus 4x square divided by 2x square. Minus by plus minus 4 by 2 x square by x square cancel. அப்போ minus 2 போடணும். minus 2 போட்டு minus 2 வால அதை மல்டிப்ளை பண்ணால் minus 4x square minus 2 into 2x square minus 4x square minus 2 into minus 3 plus 6. Change the side. Minus plus 0 plus minus 0. For minus 4x square plus 4x square cancel plus x minus x cancel, the remainder is 0. The remainder is 0. Therefore, this 2x square minus 3 is a factor. அப்போ நமக்கு quotient is a quadratic polynomial கிடைக்கிறது. இந்த quadratic polynomial factorize பண்ணால் we will get the other two zeros. So, x square minus x minus 2 equal to 0. இப்போ மூணு டேர்ம் இருக்கு. splitting the middle term. splitting the middle termனா coefficient of x square வந்து 1 ஒன்னையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -2 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -1 வரணும். you have to select two number, மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். what is the two number? இப்போ பாருங்க 1 into -2 -2 -1 into 2 -2. அப்போ ரெண்டு பேர்லையுமே நமக்கு மல்டிப்ளை பண்ணால் -2 வருது. அப்போ இந்த ரெண்டு பேரில் எந்த பேர் எடுக்கணும்? ஏன்னா ஒரு பேர் தான் எடுக்க முடியும். அப்போ அது கேட்டால் பார்க்கணுன்னா அடிஷன் பண்ணால் -1 வருதா பார்க்கணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க -1 வருது. ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் +1. 2 + -1 +1 -2 +1 -1. அப்போ இந்த பேர் ராங்கு, இந்த பேர் தான் கரெக்டு. அப்போ இந்த பேரில் தான் நம்ம அங்கே எழுதணும். x square minus 2x minus x minus 2 equal to 0. நான் இது x square minus 2x plus x equal to 0. சரி, இப்போ இதில் இந்த ரெண்டு டேர்மில் காமனாக x எடுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு காமனாக எடுத்துட்டிங்கன்னா x minus 2 ப்ளஸ் இதில் காமனாக 1 இருக்குது x minus 2 equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா x minus 2 இந்த ரெண்டு இருக்குது. அப்போ x minus 2வையே காமனாக எடுத்துட்டா x minus 2 into x plus 1 equal to 0. இப்போ ஒவ்வொரு லீனியர் ஃபேக்டரையும் 0 எடுத்துக்கணும். x minus 2 equal to 0, x plus 1 equal to 0. Therefore, x is equal to 2, x is equal to -1. இப்போ other two zeros கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? Find all the zeros. All the zeros are ஒன்று வந்து root of 3/2, second minus root of 3/2, third zero 2 and fourth zero -1. Question number 7. If alpha, beta and gamma are the zeros of the polynomial 6x cube plus 3x square minus 5x plus 1, then find the value of alpha power -1 plus beta power -1 plus gamma power -1. ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆல்ஃபா பவர் -1, பீட்டா பவர் ஆல்ஃபா பவர் -1 ப்ளஸ் பீட்டா பவர் -1 ப்ளஸ் காமா பவர் -1ஓட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ குவாட்ராட்டிக் கியூபிக் பாலினாமியல் எழுதலாம். 6x cube plus 3x square
minus 5x plus 1. இதுக்கு வந்து 3 ஜீரோ இருக்குது. ஒரு ஜீரோ ஆல்ஃபா, செகண்ட் ஜீரோ பீட்டா, தேர்ட் ஜீரோ காமா. இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் ஒன் அட் எ டைம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா is equal to minus coefficient of x square divided by coefficient of x cube. இது ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square divided by coefficient of x cube. What is coefficient of x square? 3. ஆனால் ஃபார்முலாவில் minus 3. coefficient of x cube 6 is equal to minus 1/2. 3 டேபிளில் கட் பண்ணால் minus 1/2. அப்புறம் sum of zeros sum of zeros taken 2 at a time. Alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to coefficient of x divided by coefficient of x cube. Coefficient of x வந்து minus 5 divided by coefficient of x cube வந்து 6. இது எழுதியாச்சு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் divided by coefficient of x cube. What is the constant term? 1. Minus. What is constant term? 1. 1/6. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேல்யூ ஆல்பா பவர் -1 ப்ளஸ் பீட்டா பவர் -1 ப்ளஸ் காமா பவர் -1. இப்போ நமக்கு தெரியும் a பவர் -1னா 1/a. a பவர் -1னா 1/a. b பவர் -1னா 1/b. அந்த மாதிரி ஆல்பா பவர் -1னா 1/ஆல்பா. பீட்டா பவர் -1னா 1/பீட்டா ப்ளஸ் காமா பவர் -1னா 1/காமா. இப்போ 1/ஆல்பா ப்ளஸ் 1/பீட்டா ப்ளஸ் 1/காமாவை ஆட் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ அதை ஆட் பண்ணால் எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும். வாட் இஸ் த எல்சிஎம்? 3 டினாமினேட்டருமே டிஃப்ரெண்ட்டு. அப்போ 3 டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் தான் எல்சிஎம். ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபா கேன்சல் ஆகும், பீட்டா காமா இருக்கும். பீட்டா காமையும் ஒன்லி மல்டிப்ளை பண்ணால் பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவை பீட்டாவால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபா காமா. இந்த ஆல்ஃபா காமாவை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவை காமாவால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு 1 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது, இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இதோட ஆன்சர் வந்து -5/6 டிவைடட் பை -1/6. அப்போ 2 ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணணும்னா நியூமரேட்டர் ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதுக்கிட்டு டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -1/1. அப்போ +6 மைனஸ் இது 6 கேன்சல். -5 இன்ட்டு -1 -5 இன்ட்டு -1 5 + 5 divided by 1 5 is the answer. So alpha power -1 plus beta power -1 plus gamma power -1 equal to 5. Question number 8. Can x square plus 3 be a remainder while dividing x power 4 plus 4x square plus 4x minus 9 by x square plus 7? Justify your answer. என்ன கொடுத்துருக்காங்க? 3 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாலினாமியல், இது செகண்ட் பாலினாமியல், இது தேர்ட் பாலினாமியல். இப்போ செகண்ட் பாலினாமியலை தேர்ட் பாலினாமியலை டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் இந்த பாலினாமியல் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்?
ஃபஸ்ட்டு நேம் பண்ணிக்கலாம். p of x is equal to x power 4 plus 4x square plus 4x minus 9. இது வந்து டிவிடெண்ட் பாலினாமியல். டிவிடெண்ட் பாலினாமியல். இந்த பாலினாமியல் பேரு டிவிடெண்ட் பாலினாமியல். இதுதான் ஹையஸ்ட் டிகிரியா இருக்கு. தென் அது x ஸ்கொயர் + 7 வந்து டிவைசர் பாலினாமியல். ஏன்னா டிவைடிங் பை நம்ம இருக்காங்க. அப்போ அதை g of x எழுதுறோம். g of x is equal to x ஸ்கொயர் + 7. இது வந்து டிவைசர் பாலினாமியல். டிவைசர் பாலினாமியல். இந்த x ஸ்கொயர் + 3 வந்து இங்க பாரு ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிமைண்டர் பாலினாமியல். அது r of x. r of x x ஸ்கொயர் + 3 is remainder polynomial. நம்ம கோஜென்ட் பாலினாமியல் நமக்கு வேண்டாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பை டிவிஷன் அல்காரிதம். By division algorithm, dividend polynomial is equal to divisor polynomial into quotient polynomial plus the remainder polynomial. That is, p of x is equal to g of x into q of x plus r of x. This is r of x. Divisor polynomial into quotient polynomial plus remainder polynomial is equal to dividend polynomial. The condition என்னன்னா degree of r of x, degree of r of x less than degree of g of x. Degree of r of x less than degree of g of x. அப்போதான் இது கரெக்ட். இப்போ பாருங்க டிகிரியை பாருங்க. degree of r of x is இதோட டிகிரி 2. இதோட டிகிரி 2. டிவைசரோட டிகிரி பாரு 2. அப்போ ரெண்டுத்தோட டிகிரி 2னா ஈக்குவலாக இருக்கு. அப்போ இது இப்போ டிவைட் பண்ணி இப்போ x ஸ்கொயர் + 3 வந்து இந்த பாலினாமியல் இந்த டிவைட் இந்த x ஸ்கொயர் + 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் x ஸ்கொயர் + 3ன்னு வர்றது வந்து ராங்கு. ஏன் ராங்குனா டிகிரி ஆஃப் r of x less than டிகிரி ஆஃப் g of x. ரிமைண்டரோட டிகிரி டிவைசரோட டிகிரியை விட கம்மியாக இருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. அதனால ராங்கு. இது ராங். x ஸ்கொயர் + 3 cannot be the remainder. Cannot be the remainder since the degree of r of x is not less than degree of g of x. g of x ஓட டிகிரியை விட r of x ஓட டிகிரி கம்மியாக இருக்கணும். ஆனால் அங்கே ஈக்குவலாக இருக்குது. அதனால் டிவைட் பண்ணாது. that is the justification. Cannot be remainder. என்ன reason? Since this is the reason. Degree of r of x is not less than degree of g of x. Question number 9. If the polynomial x power 4 plus 2x cube plus 8x square minus 2x minus 8 is divided by the polynomial x square plus 5, the remainder comes up to be mx plus n. Find the value of m and n. ஒரு பைக்வாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து mx plus n. இப்போ இந்த எம்மோட வேல்யூயோ என்னோட வேல்யூயோ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பைக்வாட்ராட்டிக் பாலினாமியலை டிகிரி 4 பாலினாமியலை டிகிரி 2 பாலினாமியலால் டிவைட் பண்ணு. x power 4 plus 2x cube
plus 8x square minus 2x minus 8. இதை வந்து x square plus 5 ஆல டிவைட் பண்ணோம். x square plus 5. இப்போ ஒவ்வொரு டேர்மா கேன்சல் பண்ணும். x power 4 கேன்சல் பண்ணணும்னா x power 4 x square ஆல டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணா x square. x power 4 by x square x square. இங்க x square னு எழுதிட்டு இந்த x square இந்த ரெண்டு டேர்மால மல்டிப்ளை பண்ணும். x square into x square x power 4 x square into 5 plus 5x square plus 5x square plus 5x square. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். இந்த சைன் சேஞ்ச் பண்ணா இது ப்ளஸ் இது மைனஸ் இதுவும் மைனஸ் ப்ளஸ் x power 4 மைனஸ் x power கேன்சல். இங்கே ப்ளஸ் 2x cube இது ப்ளஸ் 8x square மைனஸ் 5x square plus 3x square plus 3x square அடுத்தது minus 2x minus 3x. இப்போ 2x cube கேன்சல் பண்ணா 2x cube divided by x square. 2 divided by 1 2 x cube divided by x square x. அப்போ 2x நீங்கள் எழுதி இந்த 2x இந்த ரெண்டு டேர்மெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 2x into x square 2x cube. அப்புறம் 2x இந்த 5 ஆல மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 10x. இப்போ சைன் செய்யும் மைனஸ் மைனஸ். இப்போ இது கேன்சல் ப்ளஸ் 2x cube மைனஸ் 2x cube கேன்சல். இப்போ ப்ளஸ் 3x ஸ்கொயர் இருக்கு. இது வந்து மைனஸ் 2x மைனஸ் 10x மைனஸ் 12x மைனஸ் 12. இப்போ மைனஸ் 8 எழுதும். எனக்கு 3x ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். அப்போ 3x ஸ்கொயரை டிவைட் பை திஸ் x ஸ்கொயர். x ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் x ஸ்கொயர் கேன்சல் 3 by 1 3. அப்போ இங்கே 3 எழுதிட்டு இந்த 3 ஆல் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 3 into x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் 3 into plus 5 50 plus 50. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணேன். இது மைனஸ் ஆயிரும் இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்புறம் கேன்சல் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் கேன்சல். இது மைனஸ் 12x மைனஸ் ப்ளஸ் 8 மைனஸ் 8 மைனஸ் 15 மைனஸ் 23. That is the remainder. That is the remainder. இந்த ரிமைண்டரை நமக்கு இந்த ரிமைண்டர் இந்த mx ப்ளஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ given remainder mx plus n. Given remainder mx plus n. Actual remainder minus 12x minus 23. அப்போ mx plus n minus 12x minus 23க்கு ஈக்குவேட் பண்ணோம். அப்போ கம்பேரிங் இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து இங்கே -12 இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து m. அப்போ m -12 மாறிடும். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து n இங்கே கான்ஸ்டன்ட் வந்து -23 இது வந்து ஈக்குவேட்டாக -23 போயிடும். அப்போ கம்பேரிங் coefficient of x and constant term on both sides. அப்போ m is equal to -12 and n is equal to -23. m is equal to -12 and n is equal to -23. Question number 10. Given that the zeros of the cubic polynomial x cube minus 6x square plus 3x plus 10 are of the form p, p plus q and p plus 2q for some real numbers p and q, find the values of p and q. இது ஒரு cubic polynomial. இந்த cubic polynomial மூணு ஜீரோ வந்து ஒரு ஜீரோ p, இன்னொரு ஜீரோ p plus q, தேர்ட் ஜீரோ வந்து p plus 2qன்னு இருந்தால் we have to find the values of p and q. p and q வந்து ரியல் நம்பராக இருக்கும்.
அப்போ let the three zeros are, let the three zeros are, இது 3 0 இது கியூபிக் பண்ணலாம். அப்போ 3 0 இருக்கு. இந்த கியூபிக் let the three zeros are alpha, gamma, beta and then gamma. Alpha, beta and gamma. இப்போ sum of zeros. Sum of zeros. Sum of zeros is alpha plus beta plus gamma is equal to minus coefficient of x square divided by coefficient of x cube. X cube. அப்போ minus coefficient of x square வந்து minus of minus 6 divided by coefficient of x cube வந்து 1. அப்போ minus of minus 6 plus 6 by 1 6. இப்போ இது இந்த ஆல்பா பீட்டா காமா வந்து ஆல்பா வந்து p, பீட்டா வந்து p plus q, காமா வந்து p plus 3q. அப்போ என்ன எழுதலாம்? p plus p plus q plus p plus 2q is equal to 6 எழுதலாம். ஏன்னா ஆல்பா வந்து p, பீட்டா வந்து p plus q, காமா வந்து p plus 3q. இப்போ சிம்பிளிஃபை பண்ணா p plus p 2p plus p 3p 3p plus இங்கே ஒரு q 3q, இந்த q இந்த 2q எடுத்து 3q is equal to 6. அப்போ 3 காமன் எடுத்தா p plus q is equal to 6. இந்த 3 அங்கே கொண்டு வரலாம். p plus q is equal to 2. p plus q equal to 2 ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்போ sum of zeros. Sum of zeros taken 2 at a time. Two at a time வந்து alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to coefficient of x divided by coefficient of x square. Sorry, coefficient of x cube. அப்போ coefficient of x வந்து 3, coefficient of x cube வந்து 1. இப்போ இங்கே என்ன ஆல்பா பீட்டா p into p plus q, p into p plus q into plus p beta p plus q into gamma p plus 2q, gamma into p plus 2q into alpha வந்து p is equal to 3. இப்போ எழுதலாம். ஏன்னா நமக்கு p plus q is equal to 2 கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இதில் வந்து p into p plus q, இந்த p plus q க்கு p plus q போட்டுக்கிறேன். இந்த p plus 2q-வை p plus q plus q-ன்னு எழுதுகிறேன். ஏன்னா q plus q வந்து 2q. ஏன்னா அப்போ தான் p plus q-க்கு நான் 2ன்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கு. அப்புறம் இங்கே ப்ளஸ் p இந்த 2q-வை q plus q into p is equal to 3. இந்த q தான் இந்த q plus q. இப்போ இதுக்கெல்லாம் p plus q இருக்கு, அங்கே 2 போடலாம். அப்போ p into 2, ஏன்னா p plus q வந்து 2, இந்த p plus q plus 2 into இந்த p plus q 2 plus q plus இந்த p plus q 2 plus q into p is equal to 3. Is equal to 3. இப்போ 2p மல்டிப்ளை பண்ணால் 2p plus 2 into 2 4 plus 2q plus
2p, p into 2p plus pq is equal to 3. Is equal to 3. இப்போ 2p plus 2p வந்து 4p plus the 2q plus pq is equal to இந்த 3 இருந்து இந்த 4 அந்த பக்கம் எடுத்து போயிட்டா -4. அப்போ 4p plus 2q plus pq is equal to -1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர். இதை 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃப்ரம் 1லேருந்து find p in terms of q or q in terms of p. p equal to 2 minus q. ஏன்னா p plus q வந்து 2. அப்போ q வந்து p வந்து 2 minus q. அப்போ எங்கெல்லாம் substitute p equal to 2 minus q in 2ல substitute பண்ணணும். 2ல substitute பண்ணணும். இப்போ substitute பண்ணாலும் 4p 4 into 2 minus q, 4 into 2 minus q plus 2q plus 2 minus q into q is equal to -1. is equal to -1. இப்போ நாம பிராக்கெட் ரிமூவ் பண்ணோம். இப்போ பாரு எல்லாமே q ல வந்துருச்சு. 4 into 2 8 minus 4q plus 2q plus q into 2 2q அப்புறம் minus q square equal to -1. இப்போ minus q square ஃபர்ஸ்ட் ஹையர் டிகிரி டேர்ம். இப்போ plus 4q இந்த 4q கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ minus q square plus 8 இது plus 8 is equal to -1. அப்போ என்ன பண்ணலாம், இந்த -1 இங்கே வந்துடலாம். 8 இந்த -1 இங்கே விட்டுட்டா +1. இந்த q ஸ்கொயர் அந்த பக்கம் போகும் q ஸ்கொயர். அப்போ q ஸ்கொயர் வந்து 9 ஆயிடும். அப்போ q is equal to square root of 9. square root of 9 வந்து +or -3. அப்போ q ரெண்டு வேல்யூ கொடுக்கும். ஒரு வேல்யூ வந்து 3, இன்னொரு வேல்யூ வந்து 3. அப்போ when q equal to 3, p equal to 2 minus q, 2 minus 3 -1. when q equal to -3, p equal to 2 minus q minus 2 minus q, 2 minus of -3. அப்போ 2 plus 3 5. அப்போ therefore a equal, therefore the value of p is -1 or 5. -1 or 5. The value of p is -3 or +3. That is the answer. -1 or 5. Q is -3 or +3.